பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் பாராட்டின பெரிதாத கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலே இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனால் சத்தியங்களை நாம் சந்தோஷமாய் கேட்க வேண்டும். குறிப்பாக 6 மாதத்தை முடித்து இந்த 7வது மாதத்துல காலடி எடுத்து வைக்க கர்த்தர் தயை பாராட்டினார். 7 என்று சொல்லும் போதே அது ஒரு பரிபூர்ணம். ஸோ இந்த நாள்ல கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணத்துக்குரிய ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு கொடுக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நமக்குள் இருப்பது கிறிஸ்துவின் குணமா காயின் குணமா? நமக்குள் இருப்பது கிறிஸ்துவின் குணமா காயின் குணமா என்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு இந்த சத்தியத்தை பார்க்க போறோம். குறிப்பா இந்த சத்தியத்துக்கு ஆதாரமாக யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. இங்க பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர், காக்கப்பட்டவர், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அப்படின்னும் போது இது யாரை குறிக்குதுங்க? நம்மளதான் குறிக்குது. ஆக்சுவலா இந்த யூதா புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா உலக தரம் வாய்ந்த ஒரு புத்தகம். உலக தரம் வாய்ந்த ஒரு புத்தகம். எல்லா புத்தகமே அந்த தரம் இருக்குது. ஆனா எஸ்பெஷலி இந்த ஒரு அதிகாரத்தை நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பீக்கரா மாறிடுவீங்க. ஸோ அவ்வளோ மகத்தான காரியத்தை வச்சிருப்பாரு. ஏன்னா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்னென்ன காரியம் இருக்குதோ அது இந்த ஒரே அதிகாரத்துல வச்சிருக்கிறார். தேவனுக்கு சித்தமானால் அது நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு இந்த இடத்துல அவர் கற்றுக்கொண்டு அவரு பேசுகிற சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான சத்தியம். ஏன்னா இவருக்கு கற்றுக் கொடுத்தவர் யாருங்க? யார் தான் கற்றுக் கொடுத்துருப்பா யூதாக்கு? ஏன்னா யூதா யாருங்க? யூதா யாருமா? யூதா யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55வது வசனம். மத்தேயு 13:55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? இவள் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? பாத்தீங்களா? இந்த யூதா தான் எழுதினார். அதனால்தான் அவர் அந்த புஸ்தகத்தை ஆரம்பத்துல எழுதும் போது ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யாக்கோபின் சகோதரனும் சொல்லியிருப்பார். அப்ப கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அவர் சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு மகத்தான காரியங்களை யூதாவுக்கு என்ன பண்ணிருப்பாரு? கற்றுக் கொடுத்திருப்பாருன்றதுதான் இதுல பாக்குறோம். இந்த யூதா ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இங்க சொல்றார். என்னன்னா, விசுவாசிகளை 2 தரமா பிரிக்கிறார். கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் நம்மள வந்து 2 தரமா பிரிக்கிறார். முதல் தரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது வசனம் வாசிங்க. யூதா 1:2. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. என்ன எது பெருகணுமா? இரக்கம், சமாதானம், அன்பு பெருக கடவுது. அப்போ ஒரு கூட்டத்தார அவர் அட்ரஸ் பண்றார். இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. இதுதான் பாருங்க கிறிஸ்துவின் குணம். இன்னொரு கூட்டத்தை பத்தி பேசுறாரு பாருங்க. 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, என்னவா? காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இப்ப 2வது ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றாரு. இவங்க யாரா? பக்க வழியை புரட்டுகிறவர்கள், தேவனையும் கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை குறிச்சு பேசிட்டே வரும்போது ஒரு 3 நபரை வந்து எக்ஸாம்பிளா காட்டுறார். அதாவது கிறிஸ்தவத்துல ஒரு தரப்பு மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா இரக்கம், சமாதானம், அன்புல பெருகணும் அப்படின்ற ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. இன்னொரு கூட்டத்தை பத்தி பேசுறாரு. இவங்க கிருபையை என்ன பண்றாங்க? புரட்டுறாங்க. மாத்திரமல்ல தேவனையும் கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு
இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது, மறுதலிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு 3 பேரை ஆதாரமா காட்டுறாரு. 11வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 11. இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். பாத்தீங்களா? 3 நபரை பத்தி பேசுறாரு. ஒண்ணு காயினுடைய வழியை பத்தி பேசுறாரு, இன்னொன்னு பீலேயாமுடைய வஞ்சகத்தை பத்தி பேசுறாரு, 3வது கோராவினுடைய பாவ பேச்சை பத்தி பேசுறாரு. சோ 3 விஷயத்த அங்க பண்றாரு. நான் ஆக்சுவலா இந்த 3 பேரை பத்தி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு செய்தியை எடுத்தேன். ஆனா காயினை குறிச்சு சில விஷயங்களை பார்க்க நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சது. அதுல நிறைய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ இது 3 பேரை ஒன்னா வச்சு எடுத்தோம்னா அது ஒவ்வாது. அப்போ ஒவ்வொரு நபரை நம்ம என்ன பண்ணோம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம காயினை மாத்திரம் பார்க்க போறோம். அதனால கிறிஸ்துவின் குணமான இரக்கம், சமாதானம், அன்பு உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா, இல்ல காயினுடைய குணத்தை உடையவர்களா நம்ம இருக்கிறோமான்றத நம்ம என்ன பண்ணணுங்க, நிதானிக்கணும். நிதானிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பவுல் தெளிவா சொல்றாரு, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும். அவ்வளவுதாங்க. நம்ம நிதானித்து அறிந்தால் நம்ம என்ன பண்ணப்பட மாட்டோம், நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்ன்றத தெளிவாக இங்க சொல்லுகிறதை பார்க்கணும். சரி, இப்போ வருவோம் காயின் கிட்ட நம்ம போலாம். இந்த காயினை குறிச்சு அங்க யூதா சொல்றாரு, காயினுடைய வழியை குறிச்சு பேசுறாரு. அப்போ காயினுடைய வழி என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த காயினுக்குரிய குணம் நமக்குள்ள இருக்குதான்றத கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய குணம் ரொம்ப நம்மளுக்கு புரியும். ஏன்னா அவர் இரக்கம் நிறைந்தவர், அவர் சமாதான பிரபு, அவர் அன்பு நிறைந்தவர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். காயினுடைய காரியத்தை பார்த்தாதான் நம்ம அதுக்குள்ள இருக்கிறோமா இல்ல அதுல இருந்து வெளிப்பட்டு இருக்கிறோமா அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மாதங்கள் பிறந்துகிட்டே இருக்கு, ஆண்டுகள் உருண்டோடிக்கிட்டே இருக்கு. நமக்குள்ள தேவன் ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறார், நமக்குள்ள தேவன் ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த வளர்ச்சிக்கு உரியவர்களாக நம்ம மாறணும்னா முதல்ல நம்ம மாறணும். நம்ம மாறினா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிடுவார், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்திடுவார். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுகள் மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார். சரி, இப்போ காயினுடைய காரியத்துக்கு வருவோம். அவனுடைய குணம் எப்படி இருந்தது, எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4:2. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் ஆனான். பாருங்க அவனுடைய அழைப்பு பாருங்க. அவனா இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா தேவன் தான் என்ன பண்ணி இருக்கணும் சில விஷயங்களை. ஏன்னா முதல் குடும்பமாச்சே, அதனால தேவன் சில கைட்லைன்ஸை கொடுத்திருப்பாருன்னு சொல்லிட்டு தல்முத் என்று சொல்லக்கூடிய யூத புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவனுக்கு கொடுத்த வேலை என்னன்னா உலகத்திற்கே ஆகாரம் கொடுக்கிற வேலை. இவர் என்ன பயிரிடுகிற ஒரு ஹார்வெஸ்ட் இல்லையா, அறுவடை செய்கிறவன், ஆகாரம் கொடுக்கிறவன். எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பங்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. மனுக்குலத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறவன் தான் காயின். அழைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. தேவன் எவ்வளவு ஒரு ஸ்பெஷலா கொடுக்கிறார் பாருங்க. இதை நம்ம கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில எடுத்தாலும் ஆவிக்குரிய ஆகாரம் எதுதாங்க, கர்த்தருடைய வார்த்தை. இப்போ உங்களையும் என்னையும் தேவன் எதற்கு அழைத்திருக்கிறார்னா இந்த ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு கொடுக்கும்படிதான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஸோ மோரலஸ் ரிலேட்டிவா இருக்குது. ஏன்னா அவருடைய சித்தம் என்னங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. புரியுதுங்களா? நம்முடைய கடமை. அப்போ காயினுக்கு கூட ஒரு நல்ல வேலை கொடுத்தாரு. என்ன வேலைன்னா உலகத்திற்கே ஆகாரம் கொடுக்கிற வேலையை அவருக்கு கொடுத்தார். ஆனா 2வது என்ன நடந்ததுன்னா 3வது வசனம் வாசிங்க. அவனுக்குள்ள இருக்கிற அந்த குணம் பாருங்க.
3வது வசனம். சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். பாத்தீங்களா? 2வது ஒரு முக்கியமான குணம் என்னன்னா, உலகத்திலேயே முதல் ஆஃபரிங் தேவனுக்கு கொடுத்தவன் யாரு? காயின் தான். அதுவும் எப்படி பாருங்க, தேவன் என்ன ப்ரொஃபஷனல் கொடுத்தாரோ அதுல இருக்கிறத எடுத்துட்டு வந்து யாருக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கிறான்? தேவனுக்கு கொடுக்கணும். ஆபேல் வரல, ஆபேல் பேர் இங்க மென்ஷன் பண்ணல. காயின் வரும்போதுதான் ஆபேலும் வந்திருக்கிறார். சோ மூத்தவன் பேரை தான் முதல்ல என்ட்ரி பண்ணிருக்குது பைபிள். அவன் தான் என்ன பண்ணிருக்கிறான்? நிலத்தின் கனிகளை தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்க வந்தான்னா, அப்ப தேவன் மீது அவனுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். அன்பு இல்லாம என்ன பண்ண முடியாது? ஒரு ஹானர் தானே, ஒரு மரியாதை தானே. இப்ப தேவனுக்குன்னு நம்ம கொடுக்குறோம்னா அது ஒரு மரியாதை, அவர் மேல இருக்கிற ஒரு அன்பு. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? கொடுக்குறோம். இப்ப இவனுடைய அழைப்பு பாத்தீங்கன்னா, இவனுடைய வழி பாத்தீங்கன்னா, ஆகாரம் கொடுப்பது, ஆகாரத்தை மனுக்குலத்துக்கு கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தா மாத்திரமல்ல, தேவனுக்கு அவனுடைய முதற் பலனையும் கொடுக்க அவன் முற்பட்டவனாய் இருந்தான். சோ நல்ல ஒரு கேரக்டர், நல்ல குணசாலி தான், நல்லதான் வந்துட்டு இருக்குது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு. இவங்க ஆஃபரிங் கொடுக்கும் போது தேவன் என்ன பண்ணிட்டாரு? முதல்ல தம்பிதை எடுத்துட்டாரு. ஆபேலுடைய காணிக்கைய தேவன் அங்கீகரித்தார். ஏன்னா தேவன் என்னத்தான் முதலிடம் கொடுத்து இவனை மூத்தவனா வச்சிருந்தா கூட, தேவனுக்கு திட்டம் ஒண்ணு இருக்குது. அந்த திட்டத்துக்கு அடையாளமா இருக்கிறது மீட்கும் பொருள், ஆடு. அப்ப தேவன் எதை அங்கீகரிச்சாரு? மீட்கும் பொருளை தான் அங்கீகரிச்சாரு. பெரியவன் சின்னவன்றது பிரச்சனை இல்லைங்க, பெரியவன் சின்னவன்றது பிரச்சனை இல்லை, பொருள் தான் பிரச்சனை. கனியை பார்க்கணும், முதற் பலன் கனியை பார்க்கிலும் ஜீவன் உள்ள ஆடு தேவன் என்ன பண்ணிட்டாரு? தேர்வு செஞ்சாரு. இந்த ஒரு விஷயம் ஆக்சுவலா அவன் என்ன பண்ணிருக்கணும்? மூத்தவன் புரிந்திருக்கணும், அறிந்திருக்கணும். ஏன்னா அவன் தேவன் கிட்ட பேசக்கூடியவன், தேவனோடு கூட ஒரு உறவு வச்சிருக்கிறவன். ஸோ அவங்க கிட்ட பேசினாங்களா தூரம் பேசினாங்களா நமக்கு தெரியாது. ஆனா தேவனோடு கூட உறவை வைத்திருந்தவனா இருந்தா இவன் என்ன பண்ணிருக்கணும்னா புரிஞ்சிருக்கணும், இவன் அதை உள்வாங்கியிருக்கணும். ஆனா என்ன ஆச்சுன்னா, அங்கதான் பாருங்க அவனுடைய வழியில ஒரு மாற்றம் வருது. காயினுடைய வழியில ஒரு மாற்றம் வருது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 4:5. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, காயினுக்கு என்ன ஆயிடுச்சா? எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. என்ன வேறுபட்டுதா? முகநாடி வேறுபட்டது. ஆங்கிலத்துல வந்து வெரி ஆங்கிரி, ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது. தமிழ்ல அவனுடைய முகநாடி வேறுபட்டது அப்படின்னு வருது. ஆக்சுவலா இத இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல டிஜெக்டட்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது என்னன்னா, அந்த மூல மொழியிலிருந்து தமிழ் மொழியாக்கம் பண்ணும் போது மனமுறிவு அவன் முகத்தில் தெரிந்ததான். மனமுறிவு எங்க தெரிஞ்சது? முகத்துல தெரிஞ்சது. எல்லாத்துக்குமே இருதயம் தான் மூல காரணம். இருதயத்தின் நிறைவினாலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பேசுவோம். சிலர் வாயின உதட்டுல கனம் பண்ணி இருதயத்துல என்ன பண்றாங்களாம்? புரியுதுங்களா? அப்போ இங்க அவனுக்குள்ள ரியாக்ஷன் மாறிடுச்சு. அந்த ரியாக்ஷன் அவனுடைய ஃபேஸ்ல தெரிஞ்சிச்சு. மனமுறிவு முகத்தில் தெரிஞ்ச உடனே தான் அவனுக்குள்ள என்ன வந்துடுச்சுன்னா, பகை வந்துடுச்சு. தன் சகோதரன் மேல இருந்த ஒரு எரிச்சல் அவன் மேல வருத பாட்டு. இங்க தான் அந்த கொஞ்சம் காயினுடைய வழி. நல்லா உலகத்துக்கே ஆகாரம் கொடுக்கும்படி தேவன் சூஸ் பண்ணாரு. தேவனுக்குன்னு காணிக்க கொடுக்குற அளவுக்கு அன்பை வச்சிருந்தவன் இப்ப இந்த ஒரு விஷயத்தினால என்ன பண்ணிட்டானா, அவனுடைய மன முறிவு அவனுடைய முகத்துல முகநாடி வேறுபட்டதுன்னு சொல்லி பாக்குறோம். வேறுபட்டதுனால என்ன ஆயிடுச்சான்? தேவன் வந்து அவனுக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடப்பிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். சரியான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் தேவன். என்ன கொடுக்கிறாரு? ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆலோசனை மட்டும் கொடுக்கல, ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு. வாசிங்க சிஸ்டர். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் சொல்றாரு பாரு.
அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். ஆண்டு கொள்வாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாரு. இப்ப 2 பேர் போய் நிக்கிறோம், அண்ணன் தம்பி 2 பேர் நிக்கிறோம். தம்பிதை சூஸ் பண்ணிட்டாரா தேவன்? இப்ப சூஸ் பண்ணதுனால அண்ணனுக்கு எப்படி தெரியும்? ஓ, என்னை விட இவன் பெரியவன் பொழுது, அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இவன் தான் அங்கீகரிச்சிட்டாருன்னு. ஆனா கிளியர் பிக்சர் கொடுக்குறாரு ஆண்டவர். அங்க பேசுறாரு, எப்பா நீ நன்மை செய்யணும். நன்மை செய்யணும்னா என்ன? நீ என்ன படாத, உன் சகோதரன் மேல பகைய வைக்காத, உன் முகநடி வேறுபட வேணாம், மாறா நீ நன்மை செய். இப்படி நீ நன்மை செய்யலைன்னா பாவம் என்ன பண்ணோம்? வாசற்படியில படுத்திருக்கோம். மாத்திரமல்ல, அவர் சொல்லிட்டாரு, இவனுடைய காணிக்கை அங்கீகரிச்சன்னு இவனை நீ பாக்குறல்ல, இவன் ஆசை உன் மேலதான் இருக்கும். தம்பியோட ஆசை உன் மேல இருக்கும். நீ தான் அவனை ஆண்டுக்குள்ள போற. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பாருங்க. அன்னைக்கு மாறினதுதான். இன்ன வரைக்கும் மூத்த பிள்ளைங்க தான் கை என்ன இருக்குது, இருக்குது. இளைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அங்க கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணி இருக்கணும்? மாறி இருக்கணும், மாத்தின்னு இருக்கணும். ஆனா இவனுக்குள்ள இருந்த அந்த குணம் அந்த தவறா மாறுறதுனால ஏன் தேவன் அங்க நீ நன்மை செய்யன்னு சொன்னார்னா, இவன் யாருக்கு விரோதமா எழும்பிட்டான்? யாருக்கு விரோதமா எழும்பிட்டான்? கூட பிறந்த சகோதரனுக்கு விரோதமா எழுந்துட்டான். அந்த சகோதரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த சகோதரன் ஆபேல் எப்படிப்பட்டவன்? இயேசு அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. மத்தேயு 23:35 வசனம். 23:35. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் என்னவா? நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. நீதிமான் ஆபேல் என்ன சொல்றாரு? நீதிமான் சொல்றாரு. அப்போ அந்த ஷார்ட் பீரியட்ல தேவன் கரெக்டா கணிச்சிட்டாரு ஆபேல் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நீதிமானா இருக்கிறான். இப்ப யாருக்கு விரோதமா முறுமுறுத்துட்டு இருக்கிறான்? ஆபேலுக்கு, நீதிமானுக்கு விரோதமா. அப்ப நீதிமானுக்கு விரோதமா எழும்பும் போது தேவன் சொல்றாரு, நீ நன்மை செய். நீ நன்மை செய்யலன்னா பாவம் வாசற்படியில படுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிப்பையும் ஆலோசனையும் கொடுத்தாரு. ஆனால் அவன் அதை என்ன பண்ணிட்டான்? மாத்தி போட்டுட்டான். உடனே இந்த சம்பவம் நடந்த உடனே 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டார் தேவன். பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண தெரியுங்களா? ஆதியாகமம் 4:8 வசனம். ஆதியாகமம் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். என்ன பண்ணானா? பேசினான். இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, இப்படி சொன்ன உடனே காயின் என்ன பண்ணிட்டாரு? சகோதரன் கூட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில், 2வது, அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கொலை செஞ்சுதான். முன்னாடி என்ன பண்ணா? பேசினா. அப்புறம் என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சான். இதுக்கு 2க்கும் நடுவுல ஒண்ணு இருக்குது. ஏன்னா தேவன் கூட இருந்து காம்ப்ரமைஸ் பண்ண உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? தம்பிக்கிட்ட பேசிட்டான். அன்பை காட்டுற மாதிரி காட்டினான். ஆனா அந்த அன்பு மாயமான அன்பு. அன்பை காமிச்சு பேசிட்டான். ஆனா அந்த இடத்துல தேவன் கடந்து போன பிறகு என்ன ஆயிட்டான்? அவன் தன் சகோதரனுக்கு விரோதமா எழும்பி அவனை கொன்று போடுகிறத பார்க்க முடியும். இப்போ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயம்தான் பகையானது காயினை எப்படி மாத்திடுச்சுன்னா, தேவனை விட்டு தூரமா போக வச்சிருச்சு. தூரமா போக வச்சிருச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆயிடுச்சு. துடிகரம் வந்துருச்சு. இவ்வளவு விஷயமா அங்க வந்துட்டுதான் நம்ம பார்க்க முடியுது. அதான் பாருங்க, அவன் தேவனை விட்டு தூரமா போயிட்டான்னா அவன் அதுக்கப்புறமா தேவன் கிட்ட பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். கொன்ன பிறகு 9வது வசனத்துல தேவன் கேட்கிறார். ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ஆக்சுவலா தேவன் என்ன கேட்டாரு? உன் சகோதரன் எங்கே? உன் சகோதரன் எங்க? நீ மட்டும் வரியப்பா, எங்க உன் தம்பின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவனுடைய பதில் பாத்தீங்களா? அரியன். பொய் வந்துச்சா?
பொய் வந்துருச்சாங்க? அறியேன், தெரியாது. சொல்லிட்டு கேக்குறான், நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து கேட்கிறான்? சகலத்தையும் படித்தவர், சகலத்தையும் மறிந்தவரை பார்த்து சொல்றான் காவலாளியா. ஆக்சுவலா இந்த வார்த்தையை எனக்கு கொஞ்சம் உள்ள போக முடியல. என்னப்பா தேவனை பார்த்து இவன் காவலாளியான்னு கேட்கிறானு. ஏன்னா 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்தான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு ஆண்டவர். 10வது வசனத்துல என்ன செய்தான்னு கேள்விப்பட்டிருப்பாரு. 9வது வசனத்துல சொல்றான் நான் காவலாளியா அப்படின்னு கேட்கிறான். 10வது வசனத்துல என்ன செய்தான்னு கேட்கிறாரு. அப்போ இந்த டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா அது எப்படி வருதுன்னா, நான் என் சகோதரனை காப்பேன் என்று நினைத்தீரோ, இந்த மாதிரிதான் கேள்வி கேட்டிருக்கிறாரு. டிஎன்டி டிரான்ஸ்லேஷன் இப்படிதான் வருது. நான் என் சகோதரனுக்கு காவலாளியா, நான் அப்படி கேட்கிற மாதிரி தமிழ்ல இங்க வந்திருக்குது. ஆனா எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா, நான் என் சகோதரனை காப்பேன் என்று நினைத்தீரோ, நான் அவனை பாதுகாப்பு கொடுப்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல, முடிச்சிட்டேன். புரியுதுங்களா? நான் விட்டு விடுவேன் என்று நினைத்தீரோ, ஆயிடுச்சு பிரச்சனை. இப்ப என்ன பண்ணிட்டான்? அவன் செஞ்சுட்டான். ஆனா ஏன் நீதிமான்னு சொன்னார்னா, ஆபேல் ஒண்ணுமே பேசல. ஒருவேளை ஆபேல் காயினை பார்த்து கூட பாரு உன்னுடைய காணிக்கு அங்கீகரிக்கல, எந்த அங்கீகரிச்சிட்டான்னு கூட சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. இன்னும் சொல்ல போனா காயின் அடிக்கும் போது ஆபேல் என்னதான் என்ன பண்ணி இருந்திருப்பாரு? வாய் திறவாத ஆடை போலதான் இருந்திருப்பாரு. அதனால தான் தேவன் அவரை குச்சி சாட்சி கொடுக்குறாரு, ஒரு நீதிமான். ஏன்னா இயேசு என்ன பண்ணாரு? வாய் திறவாத ஆடை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த சூழ்நிலை எல்லாம் நீங்க அப்படியே பார்க்கும் போது எப்படி இருக்குதுன்னா, அவனுடைய வழி எப்படி தடம் கொண்டுச்சு பாத்தீங்களா? இப்ப எதுக்குன்னா அவர் சொல்றாரு, இந்த கேரக்டர் எப்படிப்பட்டவங்கன்னா, கிருபைய புரட்டுகிறவர்கள், கிறிஸ்துவையும் தேவனையும் மறுதலிக்கிறவர்கள். வந்துச்சா அந்த குணம்? இந்த குணம் அப்படியே வந்துட்டு ஆனா இவனுக்கு ஒரு கிருபை நடக்குது. என்னன்னா, அவர் தேவன் அவரை சொல்றாரு இல்லையா, அவருக்கு சாபம் கொடுக்குறாரு. சாபம் கொடுக்கும் போது ஆதியாகமத்துல அவன் சொல்றான், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இப்ப தண்டனை கொடுத்துட்டார். நீ நிலையற்றாலைகளா இருப்பா, நீ பூமி சபிக்கப்பட்டு இருப்பாய் அப்படியெல்லாம் சொன்ன உடனே இப்ப அவன் சொல்றான், நீ இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. 15 கூட வாசிங்க. அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இப்ப நல்லா கவனிங்க, இவன் ஒரு கொலைகார கைதி. ஓப்பனா தெரியுது இவன் யாரு? ஒரு கொலைகாரன். இந்த கொலைகாரனுக்கு என்ன நியாயமா நீதியா என்ன தண்டனை கொடுத்துருக்கணும்? மரண தண்டனை தான் கொடுத்துருக்கணும். ஆனா தேவன் என்ன பண்றான்னா, அவன் மேல ஒரு அடையாளத்தை போடுற. அது என்ன அடையாளம்? என்ன அடையாளம் போட்டாரு? என்ன அடையாளம் போட்டாரு? எபிரேய எழுத்துக்கள்ல கடைசி எழுத்து டவுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் கோட் பண்றாங்க. மெஜாரிட்டி பைபிள் ரிசர்ச்சை கோட் பண்றது இந்த ஒரு கூற்று தான், டவுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, பிளஸ் போட்டு ஒரு ரவுண்ட் இருக்கும். நீங்க எபிரேய லெட்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது எங்க பார்க்கலாம்னா, ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம், மெடிக்கல் ஷாப்ல பார்க்கலாம். ஒரு பிளஸ் போட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். ஆக்சுவலா அது எபிரேய லெட்டர், அது டவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்ணிருக்கிறார் தேவன்? ஒரு பாதுகாப்பு. இவனை கொள்ளாதபடிக்கு அவன் மேல என்ன பண்ணக்கூடாது, கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பும் என்னுடைய வியாக்கியானம் அது இப்ப கொடுத்திருக்கிறாருன்னா, ஏன் கொடுத்தாரு? நியாயமா இவனை என்ன பண்ணிருக்கணும்? ஆமா, தண்டிச்சிருக்கணும், மரண தண்டனை கொடுத்துருக்கணும். ஏன் பண்ணார்னா, தேவனுக்கு தெரியும் இவன் எதனால பண்ணான்னு. தேவனுக்கு தெரியும் இவன் எதனால பண்ணான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? ஏன்
அடுத்தது அப்படியே வாசிங்க அப்படியே. அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? எது நிமித்தம் கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. அவ்வளவுதாங்க. இவனுக்கு எப்படி கோவம் வந்துருது, எதனால கொண்டான்னா அவனுடைய தம்பியோட கிரியை பொல்லாததா இல்ல, நீதி உள்ளதா இருந்ததான். நீதி உள்ளதா இருந்ததுனால அவனை கொண்டுட்டான். இதுதான் பாருங்க கிருபைய புரட்டுறது, தேவனையும் கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறது. இன்ன வரைக்கும் இது தொடருது. எல்லா திருச்சபைகள்ல எல்லா இடத்துலயும் எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன தெரியுமா? நீதியா நடக்கிறவங்களுக்கு சோதனை வரும், நியாயமா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். பகைப்பாங்க கண்டிப்பா வரும். அதனால்தான் இயேசு சொன்னார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இந்த காயினுடைய இந்த வாழ்க்கை அந்த வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான், பொல்லாங்களுக்கு இடம் கொடுத்துட்டான். அதனாலதான் பவுல் சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஏன்னா இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை மாத்திடுவான். இங்க காயினுடைய ஆரம்பம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, முடிவு எப்படி இருக்குது பாருங்க. இப்ப இந்த நிலைப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்னன்னா, காயினுக்குள்ள சாத்தான் விதைத்த மூன்று காரியம். ஓவரால் அவனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, காயினுடைய முழுமையா எடுத்து பார்த்தீங்கன்னா 3 காரியத்தை சாத்தான் அவனுக்குள்ள விதைச்சான். 1 பகை, இன்னொன்னு பொறாமை, 3வது தேவனுடைய எச்சரிப்பை நிராகரிச்சான். 3 விஷயம் இருந்து. அப்ப கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யூதா சொன்ன மாதிரி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஜனங்களா நம்ம இருக்கிறோம். நம்முடைய குணம் இந்த இரக்கம், சமாதானம், அன்புல பெருகிறவர்களா இருக்கிறோமா, இல்ல இந்த காயினுக்குள்ள இருந்த பகை, பொறாமை, எச்சரிப்பை நிராகரிக்கிறவர்களா இருக்கிறோமா? அதை நம்ம என்ன பண்ணோம், நிதானித்து பார்க்கணும். நிதானிச்சோம்னா நம்ம எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த 7வது மாதத்துல இந்த 7க்குரிய பரிபூர்ணத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தேவன் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். புரியுதுங்களா? அந்த 3 காரியம், இந்த பகை, பொறாமை, எச்சரிப்பை நிராகரிக்கிறதுனா என்னன்றத ஒரு ஓவரால் நம்ம பார்த்துட்டு இந்த செய்தியை முடிக்கலாம். முதலாவது காயினுக்கு இந்த அவனுடைய வழி, அவனுடைய குணம் மாறுவதற்கு ஆரம்பமா இருந்தது என்னன்னா பகை. தன்னுடைய சகோதரன் உடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டதுன்றத அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. மாறாக அவன் மேல என்ன வந்துச்சு, பகை வந்துச்சு. இப்போ பகையுடைய தன்மை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெனரலா நம்ம பகைன்னு சொல்லிடுறோம். ஆக்சுவலா பகையுடைய தன்மை என்னன்றத தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விளக்குறார் பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 20வது வசனம் பகையோட தன்மையை சொல்றார் பாருங்க. ஒருவன் பகையினால் ஒருவனை விழ தள்ளினதின் ஆயினும், பகையினால் என்ன பண்றானா, ஒருவனை விழ தள்ளினதின் நாள் ஆயினும் பதுங்கி இருந்து அவன் சாகத்தக்கதாய் அவன் மேல் ஏதாகிலும் எரிந்தானால் ஆகிலும். அவ்வளவுதான். இந்த பகை என்ன பண்ணுமா, 2 விஷயம் செய்யுமா. 1 மற்றொருவனை விழத்தள்ளும். மற்றொருவன் என்ன பண்ணா, விழத்தள்ளும். 2வது பதுங்கி தாக்கும். என்ன பண்ணும், பதுங்கி இருந்து தாக்கும். இப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஜென்ரலா நமக்கெல்லாம் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பகைக்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நிறைய பேர் நம்ம குடும்பத்தில் சொல்லிப்போம், இவதான் என்ன பகைக்கிறான், அவங்கதான் என்ன பகைக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா காரியம் என்னன்னா, இந்த பகையினுடைய தன்மை என்ன பண்ணனா மற்றவர்களை விழ வைக்கும், பதுங்கி தாக்கும். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். இந்த குணம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்க, இப்ப பகை நமக்குள்ள வந்தா கூட மற்றவங்களை என்ன பண்ண நினைப்போம், எப்படியாவது தள்ளணும், 2வது தாக்கணும். நான் தான் தாக்கணும்னு தெரியக்கூடாது, பதுங்கி இருந்து தாக்கக்கூடியதா இருக்குது. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பகை உள்ள இருந்தா பகை உள்ளவனை ஈஸியா அடையாளத்தை காமிச்சு கொடுத்துடுறாரு. இவன் பகையை உள்ள வச்சிருக்கிறான்
அப்படின்றத தேவன் அடையாளம் காமிச்சு கொடுத்துறாரு. எங்க அடையாளம் காட்டுறாரு தெரியுங்களா? நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 26:26. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ. என்னவா? பகையை வஞ்சகமா வெளியில காட்டல, வஞ்சகமா மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். சபையில வெளியே வந்துடும். புரியுதுங்களா? அப்ப கர்த்தருடைய கூடுகையில நம்ம இருந்தா, கர்த்தருடைய ஐக்கியத்துல நம்ம இருந்தா, நம்ம ஒண்ணு இந்த பகை, இந்த காயின் குணம் உள்ள வந்துட்டா விழத்தள்ள பார்ப்போம், இல்லைன்னா பதுங்கி தாக்க பார்ப்போம். இந்த குணம் வந்தா ஆண்டவர் ஓப்பனா காமிச்சிடுறாரு, ஓப்பனா படம் போட்டு காமிச்சிடுறாரு. சபையில என்ன பண்ணிடுறாரு? மகா சபையில வெளிப்படுத்துறாரு. ஏன் அது அப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, இந்த பகை நீடித்தால், இந்த பகை நீடித்தால் தேவன் என்ன பண்றாருன்னா, அவனை அந்த பகையில இருந்து மீட்கல, மாறாக என்ன பண்றாரு தெரியுங்களா? சங்கீதம் 105:25. சங்கீதம் 105:25. தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். பகைக்கிறவனா இருக்கிறியா? பகைச்சுக்கிட்டே இருன்னு விட்டுறார், இருதயத்தை மாத்திடுறார். நீ பகைக்கிறியா? பகைச்சிட்டே இரு. இப்ப இப்படி பகைக்க 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 கடைசியில் என்ன ஆகும்? காயினுடைய குணம் தான். அங்கனாச்சும் தேவன் என்ன பண்ணாரு? ஒரு சீல் போட்டாரு. இங்க சீல் போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினாலே முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆல்ரெடி சீல்டு ஆயிடுச்சு. இப்போ சீல் ஆயிட்ட பிறகு நான் இந்த பகையை நான் தொடர்ந்து நான் என்ன பண்ண முடியாது? தேவனை நான் ரொம்ப சங்கடத்துக்குள்ள ஆழ்த்துறேன். அந்த சங்கடத்துக்குள்ள ஆழ்த்தும் போது பிரச்சனை பெருசாதான் ஆகும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இதை மேற்கொள்ளணும்னா முன்னாடி பார்த்தோம் பாருங்க, 3 குணம் சொன்னார் பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய குணம் இரக்கம், சமாதானம், அன்பு. அதுல முதல் குணம் என்னது? இரக்கம் வரணும். இரக்கம் வரணும். பகை என்பது இந்த காலகட்டத்துல சர்வசாதாரணம், அது எல்லாருக்கும்லே இருக்குது. ஆனா அந்த பகை நீடிக்க கூடாது, அந்த பகை நீடிக்க கூடாது. மாறாக அதை நம்ம எடுக்கணும்னா இரக்கத்தை நம்ம காண்பிக்கணும், இரக்கத்தை நம்ம காண்பிக்கணும். ஒருத்தர் நம்ம பகைக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சா, அவர் நம்மளை பகைக்கிறார் அப்படின்னு சொல்றது இயல்பு. அவர் பகைக்கிறாரு அதனால நானும் அவரை பகைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகைச்சோம்னா அது முரண்பாடானது. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா, அவருக்கு இரக்கத்தை காட்டணும். நான் இரக்கத்தை காண்பிக்கும் போது என்ன ஆகும்னா, தேவன் நியாயம் தீர்ப்பார். தேவன் நியாயம் தீர்ப்பார். என் மேல பகை வந்துகிட்டே இருக்கும்போது, பகையை கொடுத்துட்டே இருக்கும்போது கர்த்தர் பார்த்துட்டான், என் மகன் மேல பகையா இருக்கிறான், ஓகே இல்ல, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். அப்ப கர்த்தர் கிரியை செய்ய விடணும்னா நம்ம இரக்கம் காட்டணும், நம்ம இரக்கம் காட்டணும். ஆமாண்டவரே இப்படிதான் பண்றாங்க, இப்படிதான் செய்யறாங்க, நீங்க பாத்துங்கப்பா. என்னுடைய இருதயத்திலிருந்து இந்த பகையை என்ன பண்ணுங்க? எடுத்து போடுங்க. ஏன்னா இது முடியாது, நம்மளால எடுத்து போட முடியாது. ஆனா ஒருத்தரால முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று என்ன பண்ணாரா இயேசு? பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இவர்கிட்ட கேட்டா முடியும். ஆனாதான் சொன்னேன், இயேசுவின் குணத்துல நம்ம இருக்கிறோமா, காயினோட குணத்துல இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அப்ப இயேசுவின் குணத்துல இருந்தா பகை உங்களுக்கு உண்டானா கூட கர்த்தருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே அவங்களுக்கு இரக்கம் செய்யற, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் நம்மையும் மாற்றுவார், நம்மை பகைக்கிறவர்களையும் மாற்றுவார். ஆமென். புரியுதுங்களா? மாறணும்னு மாத்துவாரு, மாத்தலன்னா தண்டிப்பாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது சோ அப்போ நமக்குள் இருப்பது கிறிஸ்துவின் குணமா காயின் குணமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ள இரக்கம் இருக்குதா இல்ல பகை இருக்குதா? இந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்லிக்கணும். புரியுதுங்களா? நம்ம தான் பதில். 2வது குணம் இந்த காயினுக்குள்ள இருந்தது என்னன்னா பொறாமை. ஏன்னா தன் சகோதரனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, என்னோட சின்னவன், ஆனா என்ன ஆயிட்டான்? தேவன் அவனுடைய காணிக்கைய அங்கீகரிச்சிட்டாருன்னு அவனுக்குள்ள பொறாமை வந்துருச்சு.
இந்த பொறாமை வந்ததுனால அவன் விழுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, பொறாமைன்ற இந்த ஒரு விஷயத்த எப்படி சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 27 நீதிமொழிகள் 27:4. உக்கிரம் கொடுமை உள்ளது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? நின்னு ஒருத்தர் நிக்க முடியாது என்றார். பொறாமையோ வென்றால் அதுக்கு முன்னாடி யாரும் என்ன முடியாது, நிற்கத்தக்கவன் யார்? ஏன்னா நீங்க வேதத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொறாமையினால விழுந்தவங்க திரும்பி எழுந்ததா சரித்திரமே இல்லை. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னா காயினையும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது சிறந்த உதாரணம் யாரை எடுக்கலாம்? சவுல் எடுக்கலாம். சவுல் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அழைப்பு, நல்ல லீடர் போஸ்டிங், ராஜா. பரவாயில்ல, ஜனங்க கேட்டாங்க ராஜா வேணும்னு. சரி, என்ன தள்ளிட்டாங்கப்பா, என்ன தள்ளிட்டு ராஜா கேட்குறாங்க, பரவாயில்ல, சரி ஓகே, சவுல ராஜாவா போடு. அபிஷேகம் பண்ணியாச்சு. எவ்வளவு பெரிய அழைப்பு பாருங்க. ஆனா நடந்தது என்னன்னா எல்லாம் ஏறுக்கு மாறா போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் என்னைக்கு தாவீது இவன் பார்த்து பயந்து, அந்த பெலிஸ்தீனை பார்த்து பயந்து உட்காந்து இருக்கிறான். ஆனா தாவீது இவனுடைய தேசத்து பிரஜை, வயசுல ரொம்ப சின்ன பையன். அவன் போய் அடிச்சுட்டு வந்தான். அடிச்சுட்டு வந்தோன்னு இவருக்கு என்ன ஆயிருக்கணும், சந்தோஷம் வரணும். ஆனா அவன் சொல்றாரு, மகளை கட்டி கொடுக்குறேன், பாதி ராஜ்யத்தை கொடுக்குறேன், எல்லாம் நல்லதான் போயிட்டு இருந்தது. திடீர்னு கூட்டத்துல ஒருத்தன் கத்திதான். கொன்றது 1000, தாவீது கொன்றது 14 விட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சது. அன்னைக்கு ஆரம்பிச்சது பொறாமை. முடிவு பார்த்தீங்களா? சவுலுடைய முடிவு எந்த ராஜாக்கும் அந்த மாதிரி ஒரு முடிவு வரல. முதல் ராஜா, ரொம்ப முக்கியமான ராஜா, முதல் ராஜா, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. இன்னைக்கும் வரலாறு அதுதான் சொல்லுது. முதல் ராஜா யாருன்னா சவுல் தான். அவர் தான் முதல் ராஜா. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த முதல் ராஜா அவன் இருந்தா கூட இன்னைக்கு இஸ்ரவேலருடைய லிஸ்ட்ல முதல் ராஜா பேர் யார் பேர் வருதுன்னா தாவீது பேர் தான் வருது. இன்னைக்கு கூட அவங்க இஸ்ரேல் தேசத்து கொடியில ஒரு ஸ்டார் இருக்கும். அது த ஸ்டார் ஆஃப் டேவிட்னு தான் சொல்றாங்க. தாவீதினுடைய நட்சத்திரம் தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பொறாமை சவுலுக்கு வந்ததுனால ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டான். அதான் வசனம் சொல்றாரு, முன் இருக்கத்தக்கவன் யார்? நீங்க கொலோசியர் 3:8 நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க பவுல் சொல்றாரு, இந்த பொறாமை என்கின்றது விட்டு விலகுகின்றார். இது வேண்டாம் அப்படின்றார். அது வேண்டாம் உனக்கு, சபைக்கு சொல்றார், கலாத்தியருக்கு அது வேண்டாம்னு சொல்றார். அப்போ இந்த பொறாமையில எவ்வளோ காரியம் அடங்கி இருக்குதுன்னா, இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும், நமக்கு பொறாமை இருக்குதா? இப்ப இந்த கேள்வி என்ன பதில் சொல்லுவோம்? ஜென்ரலா நம்ம பேச, நான் நெறிமுறை நான் பண்ணியிருக்கிறேன், நான் நெறிமுறை பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, இந்த அநியாயம் செய்யறவன்லாம் நல்லா இருப்பான், பாத்துக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருப்பான். அப்ப நம்ம ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுப்போம். என்ன கொடுப்போம்? அவன்லாம் நல்லா, அநியாயம் செய்யறவன்லாம் நல்லா இருக்கிறான். அப்ப அவன் நல்லா இருக்கிறான்னா அவனுடைய நன்மையை பார்த்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? போறவங்க தான், அதுவும் போறவங்க தான். வேதம் அப்படிதான் சொல்லுது. வாசிங்க சங்கீதம் 37:1. சங்கீதம் 37:1. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. என்னவா? நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. சரி, இவன் நியாயக்கேடு செய்யறான், கொடுமை செய்யறான் பார். இப்ப அவனு பார்க்கும்போது நம்ம இதே டைலாக் தான் சொல்லுவோம், பண்றதெல்லாம் கொடுமை, ஆனா அவன் என்ன பண்றான்? நல்லா இருக்கிறான். வாசிங்க நீதிமொழிகள் 3:31. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. என்னவா? கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. ஆனா அதிகப்படியா நம்ம சொல்ற ஒரு டைலாக் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிறவனை பார்த்து சொல்லுவோம், ரட்சிக்கப்படாதவனை பார்த்து சொல்லுவோம், பாவியாகிறான், ஆனா அவன் என்ன பண்றான்? நல்லாகிறான். நான் கர்த்தருக்காக என்ன பண்றேன்? ஓடுற எனக்கு ஒண்ணுமே இல்லை. சொல்றோமா இல்லையா? நான் நெறிமுறை சொல்லியிருக்கிறேன். பாரு, ஆண்டவர் தேடல, ஒன்றும் பண்ணல, அநியாய அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கிறான், பாவியா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான். ஆனா நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு செய்யறோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், இது
என்ன ஆகுது? அவன் மேல நான் படுகிற பொறாமை. வாசிங்க நீதிமொழிகள் 23:17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. அவ்வளவுதான். பாவிகள் மேல் பொறாமை கொள்ள பொறாமை கொள்ள விடாதே. அப்படியே நீதிமொழிகள் 24:1. பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. ஆமா, பொல்லாதவனா இருக்கிறான், அவன் மேல கூட என்ன பண்ணாத? பொறாமை கொள்ளாது. ஏன்னா அவன் நல்லா இருக்கிறான் அப்படி நம்ம சொல்லும் போது நம்மை அறியாமலே நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம். கர்த்தர் நம்மை நல்லா வைத்துக் கொள்ளவில்லை என்பதை நம்ம டிக்ளேர் பண்றோம். அவன் நல்லா இருக்கிறான், ஆனா கர்த்தர் என்ன நல்லா வைக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ நம்மை அறியாமலே, அதனால முன்னாடியே வசனம் சொல்லிச்சு, நிற்கத்தக்கவன் யார்? அப்ப நம்ம அறிக்கை என்ன பண்ணணும்? மாறணும். ஒருத்தரை பார்த்து அவன் போறாம, அவன் வந்து அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், செய்யறான், அவனை குறிச்சுதான கமெண்ட்ஸ் கொடுக்கறது தப்பு கிடையாது, அவனை குறிச்சு ஜஸ்டிஃபை பண்றது தப்பு கிடையாது. ஆனா அவனை பத்தி ஜெலஸ் வரக்கூடாது. போறான்னு நம்மளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அவன் அப்படி இருக்கிறான், அவன் கெட்டவனா இருக்கிறான், அவன் பண்றதெல்லாம் அநியாயமா இருக்குது, சொல்லு, தப்பு கிடையாது. ஆனா அவன் நல்லா இருக்கிறான்னு மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த பொறாமைக்குள்ளான வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. அப்போ ஜென்ரலாவே நம்ம பார்க்கும்போது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சு வச்சிருந்தார், ஒரு ஊழியக்காரர் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சு வச்சிருந்தார். பாருங்க ஐயா எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னா, அவர் வந்து அந்த ஊழியக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய என்ன சொல்றது, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய காருக்கு முன்னாடி நின்று பாட்டு பாடுறாரு. பாட்டு பார்த்துட்டு அதாவது கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அவரை பாட்டு எழுதுகிறாரு. அது வெளியில் பிரபலமாக கூட ஆகல, அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக கூட ஆகலை. எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கயா, இவங்கெல்லாம் நல்லாங்கிறாங்க, நம்ம ஓடுறோம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம்னு. கிராமமாக ஓடுறோம், அங்கங்கே ஓடுறோம், கர்த்தர் நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்கல, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி காணும்போது நல்ல வேலை இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் சொன்னேன், ஐயா அப்படி என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, அவன் நல்லா இருக்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, சிலர் அநீதியில உழன்று அப்படி இருந்து நம்ம பார்த்து போராமப்படக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்றதுனால அவங்க உத்தமமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தெளிவா சொல்றாரு பாருங்க தாவீது, சங்கீதம் 106:15-16 வாசிங்க. சங்கீதம் 106:16 வாசிங்க முதல்ல. பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். இப்போ யார் மேல பொறாமை கொண்டு இருக்கிறாங்க? மோசே மேலும் ஆரோன் மேலும் பொறாமை கொண்டு இருக்கிறாங்க. இந்த பொறாமை கொண்டு இருக்கிறவங்கள என்ன பண்றாரா, அவங்க எப்படிப்பட்டவங்களா, எப்படி வச்சிருக்கிறாருன்றத 15வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். என்ன பண்ணாரா? அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். அப்படியே ஒரு லக்ஸுரியா இருக்கிறாங்க, கேட்கறது கிடைக்குது, ரொம்ப இளைப்பா அப்படியே என்ன பண்றாங்க, அப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. சொல்லிட்டு 17வது வசனம் வாசிங்க. பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. முடிஞ்சது. இதான் நடக்கும். புரியுதுங்களா? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே. இல்ல, கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவை கொடுக்கல. இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம், தூங்குறோம், நல்ல நிம்மதியா தூங்குறோம், காலையில இருந்து உழைக்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். நமக்கு வர்ற பிரச்சனையில ஒண்ணு கூட மற்றவங்களால நிக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, உடம்பிட்டு இருக்கிறாரு, பசும் பொண்ணா மாத்தி இருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஒரு வேல்யூபிளான ஒரு ஸ்டோன், ப்ரெஷியஸான ஒரு கோல்டு, விலை மதிக்க முடியாத விலையேறப்பட்ட தங்கம் தான் நம்மள. ஏன்னா கர்த்தர் அப்படிதான் நம்மளை மாத்தி இருக்கிறாரு. இந்த தங்கத்துக்கு முன்னாடி எதுவுமே நிக்காது, எதுவும் நிக்க முடியாது. அப்படிதான் தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த பொறாமைன்ற குணம் ஒரு மனுஷனுக்குள்ள, இந்த காயின் குணம் வந்துட்டா இப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா, அதை மேற்கொள்ளணும்னா, பொறாமையை மேற்கொள்ளணும்னா, இந்த காயின் குணமாகிய பொறாமையை மேற்கொள்ளணும்னா நமக்கு இயேசுவின் குணமாகிய சமாதானம் வரணும். சமாதானம் வரணும். இப்படி இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, அப்படி நல்லா இருக்கிறாங்க, பரவாயில்ல ஆண்டவரே, நான் எனக்கு இதை கொடுத்துருக்கிறீங்களா, உமக்கு நன்றி ஆண்டவரே, இதை கொடுத்துருக்கிறீங்களா, நன்றி.
எனக்கு இந்த வாகனத்தை கொடுத்துக்கிறீங்களே நன்றி, நான் போறதுக்கு நல்ல காலை கொடுத்துருக்கிறீங்க நன்றி, எனக்கு இருக்கிறது. அதனால தான் பாருங்க, போதும் என்கின்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சாதாரண ஆதாயம் கிடையாது, மிகுந்த ஆதாயம். ஆங்கிலத்துல கெயின் வருது, ஆதாயம், லாபமா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த நிலைப்பாட்டுல வச்சிருக்கிறாருன்னா அந்த நிலைப்பாட்டிலேயே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த போராமையினால தங்களை தாங்களே வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கிருபைய புரட்டுறது, மறுதளிக்கிறது எல்லாம் நடக்குது. இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி குறிச்சு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கிறது கிடையாது. சத்தியத்தின் அடிப்படையில் சொன்னா அதை ஏத்துக்கிறது கிடையாது. ஏன்? அவனுடைய வழியே வேற. அவன் கிருபையை புரட்டிட்டான், அவன் மறுதளிக்கிறவனா இருக்கிறான். ஆனா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த சமாதானத்தை அவர் சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்லுவார். அந்த இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உனக்கு கொடுக்கல, ஒருவனும் உன் சமாதானத்தை என்ன பண்ண முடியாதான், எடுக்க முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வர சமாதானம் எப்படி இருக்கு தெரியுமா? கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் என்ன ஆயிடுது, பிரச்சனையான உடனே போயிடுது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டாவது காரியம், காயினுக்குள்ள இருந்த குணம் போராமை. இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வியை கேட்டுக்கணும், நமக்குள்ள காயின் குணமாகிய போராமை இருக்குதா, இல்ல கிறிஸ்துவின் குணமாகிய சமாதானம் இருக்குதா? ஆமென். இந்த கேள்வி நம்மள என்ன பண்ணிக்கணும், இன்னைக்கு கேட்கணும். கடைசியாக பாக்குறோம், அங்க எச்சரிப்பை மறுதளித்தான், எச்சரிப்பை நிராகரித்தான். காயின் என்ன பண்ணிட்டான், அவனுடைய குணம் எப்படிப்பட்டது, தேவன் எச்சரித்தாரு, நீ நன்மை செய்யாதிருந்தாலும் பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கும் பான்ட்டாரு, எச்சரிப்பை கொடுத்தாரு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், நிராகரித்துட்டான். எச்சரிப்பு நிராகரிக்கப்பட்டதுனால அவன் விழுந்தான். ஏன்னா அந்த இடத்துல முன்னாடி பார்த்தோமே, அவன் காணிக்க கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கான், முதல்ல தேவனுக்கு படைச்ச அந்த அன்பு இருந்திருந்தா அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான். தேவன் பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லும் போது, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும் போது அவன் சொல்லிப்பான், ஆமா ஆண்டவரை தெரியாம செஞ்சுட்டேன், ஆமா ஆண்டவரே நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு மாத்தின்னு இருப்பான். ஆனா அவன் மாத்தல. ஏன்னா அந்த எச்சரிப்பை என்ன பண்ணிட்டாரு, அவரு நிராகரித்து விட்டார். இன்னைக்கு இந்த எச்சரிப்பை நிராகரிக்கிற குணம் காயினின் குணம். அப்ப எதெல்லாம் எச்சரிக்க கூடாது, நிராகரிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. சில எச்சரிப்புகளை தேவன் கொடுக்கிறாரு, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிராகரிக்க கூடாது. அப்ப தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு எப்படிப்பட்டது? எரேமியா 6:10. எரேமியா 6:10. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, பாத்தீங்களா, அதன் மேலும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. முதல்ல கர்த்தருடைய வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசுவாரு. அப்படி கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் பேசும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த எச்சரிப்பை நிராகரிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு காயினின் குணம், எவ்வளவுதான் கர்த்தருடைய வசனத்தை சொன்னாலும் கேட்டுட்டு என்ன பண்றாங்க, தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த வாரம் ஒரு மெசேஜ், அடுத்த வாரம் ஒரு மெசேஜ், அதுக்கு அடுத்த வாரம் ஒரு மெசேஜ், வருஷம் பூரா மெசேஜ் தான். ஆனா இவங்க மாறி இருக்கிறாங்களான்னா இல்ல. ஏன்னா வரக்கூடிய அந்த வேத வசனத்தினால் வரக்கூடிய எச்சரிப்பு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான், பாரம்பரியமாயி போச்சு. எசேக்கியேல் 3:17 வாசிங்க. எசேக்கியேல் 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். இப்போ ஒரு மனுபுத்திரனை காவலாளியா வைக்கிறாராம். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாய், என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷர்கள் மூலமாக நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். தேவனுடைய மனுஷர்கள் மூலமாக எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்க வேதத்தை திறக்கும் போது கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அதை நாம் நிறைய பேர் நம்ம சில நேரத்தில் நம்மள கூட என்ன பண்ணிடுறோம், நிராகரிச்சிடறோம். ஆனா நிராகரிக்க கூடாது. ரெண்டாவது, தேவனுடைய மனிதர்கள் மூலமா என்ன பண்றாரு, அவரு எச்சரிப்பை கொடுக்கும் போது அதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிராகரிக்க கூடாது. ஏன்னா
இந்த எச்சரிப்பு தான் பாருங்க ஃபைனல் ஸ்டேஜ். தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு எப்படின்னா, கதவு கிட்ட போயிட்டீங்க, கதவு கிட்ட போயிட்டோம், அடுத்து அந்த கதவை நீங்க திறந்தீங்கன்னா வழி கிடைச்சிரும்னு நினைப்பீங்க. ஆனா அது அகல பாதாளம், அது மிகப்பெரிய ஒரு பாதாளம். அதுல விழுந்தா ஏஞ்சிருக்கு ரொம்ப கஷ்டம். தேவன் தூக்கி விட்டால் வழி உங்களால ஏஞ்சிக்க முடியாது, நம்மளால ஏஞ்சிக்க முடியாது. அப்போ எச்சரிப்பு நம்ம என்ன பண்ணோம், மேற்கொள்ளும். அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளும், அதை நிராகரிக்க கூடாது. அப்போ எச்சரிப்பு, காயின் குணம் எச்சரிப்பை நிராகரிச்சதுன்னா, இயேசுவின் குணம் அன்பு. அன்பு என்ன பண்ணணும், அன்பு நமக்குள்ள இருந்தா நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு எச்சரிப்பும் நம்ம எப்படி பார்ப்போம்னா, இது நான் மெருகேறுவதற்காக கர்த்தர் என்னோட கூட பேசுறார். கர்த்தர் எனக்கு கொடுக்குற எச்சரிப்பு இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்கல, எனக்கு கொடுக்குறாரு. ஏன்னா நான் அவருக்கு அவ்வளோ ஸ்பெஷல், நீங்க அவ்வளோ ஸ்பெஷல். அதனால தான் உங்களுக்கு என்ன பண்றாரு, அந்த எச்சரிப்பை கொடுக்குறாரு. அப்போ சகோதர சகோதரி நல்லா புரிஞ்சுங்க, நமக்குள் இருப்பது கிறிஸ்துவின் குணமா காயின் குணமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிறிஸ்துவின் குணம் இரக்கம், சமாதானம், அன்பு. காயினுடைய குணம் பகை, போராமை, எச்சரிப்பை, நிராகரிப்பு. இன்னைக்கு நம்ம எந்த நிலைப்பாட்டுல இருக்கிறோன்றத நம்ம நிதானித்து கர்த்தரிடத்துல நம்ம திரும்பவும் இந்த 7வது மாதத்துக்குரிய அந்த 7 என்கின்ற எண்ணுக்குரிய பரிபூர்ணத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் இந்த குடும்பத்துக்குள்ளாக கொடுக்குற இன்னும் நம்ம மெருகேறி இன்னும் தேவனுக்காக நம்ம என்ன பண்ணாங்க, பயன்படுகிற பாத்திரமான்களாக நம்ம மாறணும்.